வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு புது டாபிக் பார்க்க போகிறோம். ஃபைல்ஸ். சி ப்ரோக்ராமிங்கில் ஃபைல்ஸ் கான்செப்டை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, எப்படி ஒரு ஃபைலை டிஃபைன் பண்ணுறது, அதுக்கு சின்டாக்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபைல்னு ஒரு கீவேர்டு கொடுத்துடணும். கொடுத்துட்டு ஸ்டார் போட்டு பாயிண்டர் வேரியபிள், நம்ம பாயிண்டர் வேரியபிள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ஃபைல் ஸ்டார் பாயிண்டர் வேரியபிள். இந்த பாயிண்டர் வேரியபிள் என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு அந்த டேட்டா டைப் இருக்கும். பாயிண்டர் டு த டேட்டா டைப் ஃபைல், ஃபைலினுடைய டேட்டா டைப்பு இங்கே இருக்கும். இப்போ ஃபைல் ஸ்டார் பி இந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபைல் ஒரு டேட்டா டைப், அந்த டேட்டா டைப்பினுடைய அட்ரஸ் இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஃபைல் ஸ்டார் பாயிண்டர் வேரியபிள். நெக்ஸ்ட், எப்படி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறது. ஸோ ஓப்பன் பண்ணுறது ரெண்டு விஷயம் இருக்குது. நிறைய மோட்ஸ் இருக்குது. ஃபைல் பேர் வச்சு யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும். நார்மலாக நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் என்ன பண்ணோம், ஒரு ஃபைலை போய் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும். இங்கே ஒரு சி ப்ரோக்ராமிங்கில் எப்படி ஃபைல் ஓப்பன் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட் அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபைல் கொடுக்கணும், அதுக்கு பாயிண்டர் வேரியபிள். ஸோ ஃபைல் ஸ்டார் பாயிண்டர் வேரியபிள் ஃபஸ்ட்டு கொடுத்துடணும். செமிகோலன் மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பாயிண்டர் வேரியபிள் தான் பயன்படுத்தணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் ஸ்டார், இங்கே நான் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்துக்கலாம், பி கொடுத்துக்கலாம், ஏதோ ஒரு வேர்டு கொடுத்துக்கலாம். அந்த வேர்டு தான் இங்கே யூஸ் பண்ணால் தான் பாயிண்டர், அந்த ஃபைலுக்கான பாயிண்டர் வேரியபிள். இதுக்குள்ளே நம்ம எஃப் ஓப்பன், இது காமன் சின்டெக்ஸ். ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணால் எஃப் ஓப்பன் யூஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே அந்த ஃபைலினுடைய பேரை டைப் பண்ணிவிட்டு திரும்ப டபுள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த மோடு கொடுக்கணும். மோடு நிறைய இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ரீட் மோட், ரைட் மோட், அப் அண்ட் மோட், இந்த மாதிரி நிறைய மோட்ஸ் இருக்குது. இதுதான் சின்டெக்ஸ். அப்புறமா செமிகோலன் போட்டு க்ளோஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறது, இதுதான் அந்த சின்டெக்ஸ். ஸோ பாயிண்டர் வேரியபிள் என்னது, நம்மளை அந்த ஃபைலினுடைய அட்ரஸை நம்மளுக்கு கொடுக்கும். இந்த ஃபைல் நேம் அது நேம் ஆஃப் த ஃபைல். ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு லைனு தப்பு இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா ஒரு ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறது தெரிஞ்சுப்பீங்க. நெக்ஸ்ட், இப்போ நான் மோட்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா, இங்கே பாருங்கள். இதில் என்னென்ன, இந்த இடத்துல மோட்னு இருக்குங்க இல்லையா, இந்த மாதிரி நிறைய மோட்ஸ் இருக்குது. ஒரு ஃபைலை என்னென்ன மோட்லலாம் ஓப்பன் பண்ணலாம். மோட் மே பி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு மட்டும், எனக்கு ஃபைலை ஓப்பன் பண்ணி ரீட் மட்டும் பண்ணால் போதும்னு நினைக்கிறவங்க இந்த மோடு யூஸ் பண்ணலாம். ஓப்பன் த ஃபைல் ஃபார் ரீடிங் ஒன்லி. இப்போ நான் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஏதோ டைப் பண்ணி திரும்ப ஸ்டோர் பண்ண போகிறதுக்கு அப்போ ரைட் மோட் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஓப்பன் த ஃபைல் ஃபார் ரைட்டிங் ஒன்லி. நெக்ஸ்ட், ஏ மோட். ஏ மோட்னா ஓப்பன் த ஃபைல் ஃபார் அப்பண்டிங். அப்பண்டிங் என்னது, ஜாயின் பண்ணுறது. ஸோ ஏதோ டேட்டாவை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம அப்பண்ட் மோட் யூஸ் பண்ணுவோம். இல்லை ரீஎரேஸ் பண்ணுறதுக்கு, இல்லைனா ஏதாவது மாற்றுறதுக்கு, சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு இந்த அப்பண்ட் மோட் யூஸ் பண்ணுவோம். ஆர் ப்ளஸ்ன்னு டைப் பண்ணோம்னா இதோட மீனிங் என்ன, ரீடும் பண்ணலாம் ரைட்டும் பண்ணலாம் அந்த ஃபைலை. டபிள்யூ ப்ளஸ்ன்னு போட்டோம்னா நம்ம இதுவும் அதே மாதிரி தான், ரீடும் பண்ணலாம் ரைட்டும் பண்ணலாம். ஏ ப்ளஸ் போட்டோம்னா ரீட் பண்ணிவிட்டு நம்ம அதில் டேட்டாவை அப்பண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய மோட்ஸ் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இந்த ஆர்டபிள்யூ. ஓகேங்களா. எப்போயாவது ஆர் ப்ளஸ். ஸோ இந்த மோட்ஸில் நம்ம பயன்படுத்தி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம் சி ப்ரோக்ராமிங்கில். சரி, இப்போ எப்படி ஃபைல் ஓப்பன் பண்ணுறது தெரிஞ்சோம். எப்படி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு ரீடோ ரைட்டோ பண்ணிவிட்டு எப்படி க்ளோஸ் பண்ணுறது, அதுக்கான சின்டெக்ஸ். எப்படி ஒரு ஃபைலை க்ளோஸ் பண்ணுறது, அதுக்கு சின்டெக்ஸ் ஒன்றும் இல்லை, வெறும் இந்த எஃப் க்ளோஸ்னு ஒரு கீவேர்டு கொடுத்துட்டு இந்த பாயிண்டர் வேரியபிள் கொடுத்துடணும். இந்த பாயிண்டர் வேரியபிள் எங்கே இருக்குது, இந்த பாயிண்டர் வேரியபிள் எங்கே இருக்குது, ஸ்டார்டிங்கில் ஃபைல் ஸ்டார் பாயிண்டர் வேரியபிள் கொடுத்துருக்கலாம். இங்கே என்ன கொடுத்தோமோ அதை எடுத்து அங்கே கொடுத்துடணும். அப்படி கொடுத்தோம்னா அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகிடும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. ஸோ மேலெல்லாம் நம்ம இன்க்ளூட் ஃபைல்ஸ்லாம் வரும். சும்மா நம்மளுக்கு இந்த சின்டாக்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா ஒரு எக்ஸாம்பிள் தெரிஞ்சுன்னா கிளியராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல்னு டைப் பண்ணணும். ஸ்டார் ஏ, இது ஒரு பாயிண்டர் வேரியபிள், இது ஒரு பாயிண்டர் வேரியபிள். ஸோ இந்த ஏவும் இந்த பியும் பாயிண்டர் வேரியபிள், பாயிண்டர் வேரியபிள். இவங்க ரெண்டு பேருமே ஒரு பாயிண்டர் வேரியபிள். ஸோ ஃபஸ்ட் நான் அந்த ஏவை யூஸ் பண்ணுறேன். இதுக்குள்ளே நான் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். மை டேட்டான்னு ஒரு ஃபைல் ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறேன். வெறும் அந்த டேட்டா, அந்த மை டேட்டான்னு ஒரு ஃபைல் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி சும்மா படிக்கிறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட், இப்போ அடுத்தது பாருங்கள். திரும்பவும் என்ன பண்ணுறேன்னா ஏ ஈக்குவல் டு ஃபைல் ஓப்பன். இது ஏக்கு பதிலாக இங்கே பின்னு வச்சுக்கிறேன், ஏன்னா இங்கே பி யூஸ் பண்ணுறோம், அதனால் பி ஈக்குவல் டு திரும்ப ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். டெஸ்ட்னு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி அதை ரைட் பண்ணுறேன். அதில் போய் இன்னொரு ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் ரைட் பண்ணுறேன். ஸோ அது பியில் இருக்குது. இப்போது ரெண்டு ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏ ஒரு ஃபைல், பி ஒரு ஃபைல். ஸோ அதை ரெண்டுத்தையும் நான் க்ளோஸ் பண்ணல, ரெண்டு பாயிண்ட்ரையும். ஸோ எஃப் க்ளோஸ் போட்டுட்டு இந்த ஏ எடுத்து போட்டோம்னா அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகிடும். இந்த பி எடுத்து இங்கே போட்டோம்னா இந்த பியில் இருக்கிற இந்த ஃபைலும் க்ளோஸ் ஆகிடும். ஸோ ரைட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஆகிடும்.
இப்படி தான் வந்து ஒரு சின்டாக்ஸ், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எப்படி வந்து ஒரு ஃபைல் அது பாயிண்டரை க்ரியேட் பண்ணுறது, அப்புறமா எப்படி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறது, அதேமாதிரி இன்னொரு ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணி ரைட் பண்ணுறது, ரீட் பண்ணுறது, அப்புறம் எப்படி அந்த ஃபைல்லாம் க்ளோஸ் பண்ணுறது. இதுதான் வந்து சின்டாக்ஸ். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைல்ஸ்னால் என்ன, எப்படி ஃபைலில் வந்து ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு பாயிண்டர் வேரியபிள் கொடுக்கறது, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போய் நினைக்கிறேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபைல்ஸ் எப்படி வந்து ஒரு ஃபைலை டிஃபைன் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறது, அதில் என்னெல்லாம் மோட்ஸ் இருக்குது, எப்படி வந்து ஒரு ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணுறது. ஸோ ஃபைல்ஸ் பற்றின கான்செப்ட், பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுட்டுருக்குன்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். 4G Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.